ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் இன்று ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். பழ நெடுமாறன் அவர்கள் திமுகவை ஆதரித்து ஒரு கடிதம் தீர்மானம் நிறைவேற்றி செய்தியாளர்களையும் சந்தித்து சொல்லியிருக்கிறாரு. இக்கட்டான ஒரு நிலையில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டவுடனே எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. எப்படியும் குறைந்தது ஒரு 10,00,000 தமிழர்களாவது, இல்லை குறைந்தது ஒரு 50,00,000 தமிழர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுக தோற்றுரும், நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லாமல் போயிடும். ஏன்னா தமிழ் ஆதரவுன்றதில் இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னணியில் இருக்கிறதுல நாம் தமிழர் கட்சி, கொஞ்சோண்டு பின்னூட்டமாக இருக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. அதனால் இது ரெண்டுமே டோட்டலாக அவுட் ஆகிடும். எப்படி முடிஞ்சு போச்சு இதோட சகாப்தம், ஐயா முடிவெடுத்துட்டார் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, காலமோன காலத்தில் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இந்த நேரத்தில் பேசாமல் வாய் மூடிக்கிட்டு இருந்திருந்தாவே ஐயா, அவரை யாரும் ஒன்றும் கேட்க போகிறதும் இல்லை. ஏன் நிறைவேற்றுறீங்க, ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பட் ஒரு லாபி நடந்திருக்கு. சமீப காலமாக ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது நாமெல்லாம் கூட வேண்டிக்கிட்டோம். அப்போ திராவிட ஒட்டுத்தணியிலேருந்து ஒருத்தர் போய் பார்த்தார். அவருடைய பழைய நண்பர்ன்றதுக்காக மீசையை முறுக்கிக்கிட்டு அவர் போய் பார்த்தாரா. ஐயா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தொடக்க காலத்தில் இருந்துக்கிட்டு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்தவர். பிறகு இந்த பக்கம் சேர்ந்துட்டார். நெடுமாறன் அப்படியே இருந்துட்டார். அவர் பேர் இயக்கம் அப்படின்ற பேரில் இருந்துக்கிட்டு இருந்தார். இடையில போய் அவரை சந்திச்சுட்டு அப்புறம் முதலமைச்சர்லாம் கூட போய் பார்த்து சந்தித்து நன்றிலாம் சொல்லியிருந்தார். அதிலேருந்து ஏதாவது ஒரு மனமாற்றம் இருக்குமோ, கடைசி காலத்தில் எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம பகைச்சிக்கிட்டு, இவங்களாம் நம்மளை சுற்றி இருந்தால் நன்றாக இருக்குன்னு அவர் நினச்சிருக்கலாம். எனக்கு அதை தாண்டி தார்மீகமான ஏதாவது ஒரு ஆதரவு இருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா நான் ஐயா அவர்களுடைய வழியை ஒட்டி தான் நிறைய அவர் எழுதுறது தான் வாசித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பழ நெடுமாறன் அவர்கள் குறிப்பாக 2008-09 அந்த காலகட்டத்தில் இருந்து அவர் எப்படிலாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார், 70 விடுதலை எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இருந்தார், 70 விடுதலையில் என்ன அப்படின்னு பெரிய புத்தகம். அதையெல்லாம் உட்காந்து விடிய வாசித்து அதில் பார்த்தா நிறைய பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தோம். நம்ம பக்கத்தை காணோம் அப்படின்ற விமர்சனத்தையும் வச்சுருந்தோம். குறிப்பாக ஐயாவை விமர்சனம் செய்வது நம்மளுடைய பொழப்போ போக்கா அல்ல. அவரை போன்றவர்கள் ஏன் இப்படி தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது, கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் ஏன் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்ன இப்போ தடுமாறி இருக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம் திமுக 2026 இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்டமைப்பு இயக்கம் திமுகவை ஆதரிக்குது. ஏன் ஆதரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்துத்துவ ஆரிய அந்த கோஷ்டிகள் இந்தி சமஸ்கிருதத்தை புகுத்திரும், தமிழருடைய எழுச்சி, தமிழருடைய இனம், மொழி, அரசியல்லாம் கீழே போயிடும். இப்படி ஒரு பேர் ஆபத்து எப்படியானவர்களை கூட்டி கொண்டு நிறைய பேரை கூட வச்சுக்கிட்டு பாஜக உள்ளே வந்துடுது. அவருடைய கோல்வார்க்கர் கூட மாநில அரசை மொழிவாரி மாநில அரசை விரும்பாத ஒரு கோல்வார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரும் அதை சொல்லியிருக்கிறாரு. அதையும் ஐயா பேசியிருக்கலாம், ஏன் விட்டாருன்னு தெரியல. இதெல்லாம் எப்போ சொல்கிறாருன்னா, இப்போ சொல்கிறாரு மாநில அரசெல்லாம் ஏற்காதவர்கள் மாகாணங்கள் மாதிரி இருந்துக்கிட்டோம், 4-5 மாநிலங்கள் சேர்ந்துக்கிட்டோம், மாகாணங்கள்லாம் இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இப்படியாக குணம் கொண்டவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வருகிறார்கள், விடக்கூடாது, இதை சேர்ந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அதில் சொல்கிறாரு. இந்து மதவாத தேசியத்தை தூக்கி எறிய எல்லோரும் சேர்ந்து முறியடிக்க, எல்லோரும் சேர்ந்து கடமையாற்றுவது தமிழருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. காரணம்லாம் இதுதான் சொல்கிறாரு சுற்றி வளைச்சி. எனக்கு எல்லாமே சரிதான், ஐயாவுடைய நோக்கம் சரிதாங்க. பாரதிய ஜனதா கட்சி யாருமே தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடலை. தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய ஐயா மணியரசன் அதற்காக எழுதி கடுமையாக கட்டுரைகள்லாம் எழுதி புத்தகம்லாம் வெளியே வந்திருக்குது. போகிற இடத்தில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கடும் விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு சீமான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா திட்டங்களையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற திமுகவை பற்றி ஐயா எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. புரியல. மத்திய அரசு திட்டம் அதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும்னா, அப்போ மத்திய அரசுடைய திட்டன்ற பேரில் தான் எல்லாம் உள்ளே வருது. எப்படி அனுபவிச்சுட்டு இருக்க போகிறார் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஐயா நெடுமாறன் அவர்களுடைய நோக்கம் எந்த விதத்திலையும் மத்திய பாஜக அரசை எதிர்க்க துணிவில்லாமல் இருக்கக்கூடிய இந்த திமுகவை நம்பி இவர்கள் ஆதரவு தெரிவிக்கணுமோ அதை எல்லாருக்கும் கோரிக்கை வைக்கிறாரு. கடந்த காலங்கள் ஒரு முறையும் இவர் திமுக எவ்வளோ கடுமையாக எதிர்த்து இருக்கிறாரு அப்படின்னு. இந்த திமுக எப்படிப்பட்டது, தமிழர் நலனுக்கு, தமிழருடைய விடுதலைக்கு, தமிழருடைய எல்லா விதமான இதுக்கும் கெடுதலாக நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி, அவரை அடுத்து அவருடைய மகன் ஸ்டாலின்.
இதை நான் சொல்லலை, கடந்த காலங்களில் ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்ட உடனே ப்ரெஸ் மீட் செய்தியாளர் சந்தித்த பிறகு எனக்கு நிறைய வேலை ஓடிக்கிட்டே இருந்து இரவு முழுக்க தேடி தேடி பார்க்குறேன் அவருடைய புத்தகங்களில். ஒரே ஒரு புத்தகம் மேதகு படம் போட்டு அவரை பற்றியான முழுக்க அங்கே போயிட்டு இவர் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு பெரிய புத்தகம் வெளியிட்டிருந்தார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அந்த புத்தகம் உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு அதுக்கு வாதாடி வெற்றி பெற்று அது கூட சிலது 2009 முள்ளிவாய்க்கால முடிவு வரைக்கும் சேர்த்து முடிச்சிருக்கிறாரு. தலைவர் மீண்டும் வருவார் அப்படின்னு தான் அவர் எழுதி முடிக்கிறார். அதில் அந்த புத்தகத்தில் வந்து அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த போராளிகளுடைய இயக்கத்துக்கு மேதகு தலைவர் அவர்களுக்கும் அவர் கட்டமைப்புக்கு வந்துட்டு பேரை நான் இங்கே சொல்ல குறிப்பிடல. இந்த கட்டமைப்புக்கு தலைவர் மேதகுனுடைய கட்டமைப்புக்கு புலிகள் இயக்கத்துக்கு எதிர் அரசியல் செய்துக்கிட்டு இருப்பாங்க, அறிக்கைகள் விடுவாங்க, கடுமையாக நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. ஆனால் கரையோர பகுதிகளில் நெருக்கடி கொடுத்து அவர்களுக்கான போக்குவரத்தை எதையுமே கட்டுப்படுத்தினதில்லை, மட்டுப்படுத்தினதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் நீங்கள் வேணால் தேடி படிங்க. நைட்டு நான் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு விடயம் வந்து என்ன சொல்கிறாங்க அதில்னா, 1995 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வெள்ளூர் கோட்டையில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த போராளிகள் 43 பேர்கள் ஒரு 45 மீட்டர் சுரங்கம் தேண்டி 47 பேர் 43 மீட்டர் சுரங்கம் தோண்டி என்ன பக்கத்தில் இருக்கிற அகழியில் குதித்து அகையிலேருந்து நீந்தி வெளியில் வந்து தப்பி போனாங்க. 47 பேர் போராளி தப்பி போனாங்க. அது தப்பி போனது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அதுக்கு பிறகு வந்து நானும் பெரியார் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க போனோம். அங்கே வேற ஒரு இதுக்காக போய் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கப்ப இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அம்மையார் அவர்கள் எங்கள் மீது கடும் கோபத்தை தெரிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அவரை சொல்லிக்கிறார் நெடுமாறன். என்கிட்ட கேட்பார், என்ன இப்படிலாம் பண்ணிட்டீங்க, எனக்கு மத்திய அரசுக்கிட்டேருந்து பெரிய நெருக்கடி, அது சர்வதேச அளவில் பேசப்பட்ட கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான ஆங்கில படத்துக்கு இணையாக அன்றைக்கி ஆங்கில ஊடகங்களும் அச்சு ஊடகங்கள் இங்கே இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே அன்றைக்கி அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தது. மிகப்பெரிய ஒரு தப்பித்தல் அது அந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது. இதை குறிப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டீர்களேன்னு கடுமையாக எங்களை கண்டிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். சந்தித்த போது அவர் கேட்கிறார், அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு வார்த்தை, அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. யார் சொல்கிறது? ஐயா நெடுமாறன். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் கேட்ட ஒரு கேள்வி, தப்பி சென்றவர்களை, அது ஒரு பெண் போராளியை குறிப்பிட்டு அவரை இப்படி செய்து விட்டாரமே, சுட்டு கொன்று விட்டார்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் குறிப்பிட்டு கேட்டார். ஒரு பெண் என்பதால் அப்படி கேட்டாரா என்னன்னு தெரியல. அதை குறிப்பிட்டு கேட்ட உடனே நான் வந்து, நீங்கள் முதலமைச்சராக இல்லாமல் கேட்டீர்களானா நான் ஒரு கட்சி தலைவராக இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் முதலமைச்சராக இல்லாமல் தனியாக தெரிஞ்சிக்க தான் கேட்குறேன் அப்படின்னு தான் இவர் சொன்னார். அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை, யாரையும் சுட்டுக்கொள்ளவில்லை. எல்லாம் என்ன நோக்கத்துக்காக தப்பி சென்றார்களோ அந்தந்த வேலையை செய்து கொண்டு எல்லோரும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று நான் அம்மையாரிடம் சொன்னேன் அப்படின்னு பதிவு பண்ணிவிட்டு, இந்த நெருக்கடி பெரிய அளவில் இந்த அதிமுகவுக்கு இருக்கும், செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுத்துருப்பாங்க டெல்லியிலேருந்து. அதை கோபத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசினார்னு அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறார். திமுகவை அதே நேரத்தில் 2009க்கு பிறகு கடுமையாக கண்டித்து கருணாநிதியினுடைய துரோகத்தை எழுதி அதுக்கு ஒரு புத்தகமே போட்டார். இரவெல்லாம் நான் தேடி அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் 2 கட்டுரைகளை மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். தினமணியில் அவர் எழுதியிருந்தது ஒரு கட்டுரை வந்து 27/6/2012 தேதியிட்ட ஒரு இது. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு கருணாநிதி வந்து ஒரு எந்த திமுக தான், அது வேற ஒன்றும் இல்லை. கருணாநிதி வேற, திமுக வேற, ஸ்டாலின் வேற, திமுக வேறவா, அதை சொல்ல வரேன். அதில் வந்து சொல்கிறார், 27/6/2012 நாளேடிட்ட தினமணியில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையும், தமிழீழம் உருவாக வேண்டும், அதை விரைவில் காண வேண்டும், அதற்காகவே வாழ விரும்புகிறேன், அதை கண்ட பின் உயிரை விடவும் காண்பதற்காக உயிரை விடவும் விரும்புகிறேன். நெடுமாறன் ஐயா சொன்னதான் நினைச்சிடாதீங்க. தமிழீழம் உருவாக அதை விரைவில் காண வேண்டும், அதற்காகவே வாழ விரும்புகிறேன், அதை கண்ட பின் உயிரை விடவும் காண்பதற்காக உயிரை விடவும் விரும்புகிறேன். கருணாநிதி அவர்கள் சொன்னதாக நெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டு, திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் திருவாரூரில் 9/6/2012 அன்னைக்கு அவருடைய 89வது பிறந்த நாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி அங்கே நடந்தது. அதில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் பேசினதை அவர் குறிப்பிட்டு இந்த மாதிரி கருணாநிதி பேசியிருக்கிறார். விடுதலை போராட்டம் ஆயுதம் ஏந்திய போராட்டமாக நடைபெற்ற கடந்த 30 ஆண்டு காலத்தில்
3 முறை கருணாநிதி முதலமைச்சராக வந்து போயிட்டார். இந்த 3 முறை அவருடைய முதலமைச்சர் காலத்திலும் அந்த இயக்கத்திற்கு, போராளி இயக்கத்துக்கும், மேதகு தலைவர் அவர்களுக்கும் ஏதாவது உதவி செய்தார் என்றால் எதுவுமே இல்லை. ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஒரு துரும்ப கூட அசைச்சு போடல, துரோகத்தை தவிர அப்படின்னு ஐயா நெடுமாறன் வந்து சொல்றாரு. அதிமுக தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதே காலகட்டத்தில் முற்பகுதி, அவர் முதலமைச்சராக இருந்த அந்த முற்பகுதியில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த போது தமிழ்நாட்டில் ஈழப் போராளிகளுடைய எந்த குழுவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இங்கு தங்கியிருக்கவும், மக்களிடையே தங்கள் போராட்டத்தை குறித்து பிரச்சாரம் செய்யவும், நிதி திரட்டவும் தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் இராணுவ பயிற்சி முகாம்களை புலிகள் இயக்கம் மட்டுமல்ல, மற்ற போராளி குழுக்களும் நடத்தியிருந்தன. பல்லாயிரக்கணக்கான ஈழ இளைஞர்களும் யுவதிகளும் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு இந்த முகாம்களில் ஆயுத பயிற்சி பெற்று மீண்டும் தங்கள் தாயகம் திரும்ப சிங்கள இராணுவத்துடன் போராடினார்கள். சுருக்கமாக சொன்னால் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பின்தளமாக தமிழ்நாடு விளங்கியது. அதெல்லாம் எப்போ கெட்டது, யாரால் கெட்டது, ஐயா பழ நெடுமாறன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கம்தான் உண்மையான போராளிகள் இயக்கம் என்பதை உணர்ந்து அந்த இயக்கத்திற்கு வெளியே தெரிந்தும் தெரியாமலும் பல கோடி ரூபாய்களை வாரி வழங்கியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். சொல்றது ஐயா நெடுமாறன். அடுத்தது, ஆனால் எதிர்க்கட்சியில் இருந்த போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, கருணாநிதி அவர்கள் விடுதலை போராட்டத்துக்கு எந்த விதமாக துணை நின்றார் என்பதை பார்த்தால் ஏமாற்றமும் அதிர்ச்சியும் தான் அதிகமாக இருக்குது. 1973 வருஷத்தில் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதி டெல்லி சென்று பிரதமர் இந்திரா காந்தியை வந்து சந்தித்து பேசி சென்னை திரும்பினார். 30/4/1973 அன்னைக்கு செய்தியாளர்கள் இங்கே சந்திக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இலங்கை தமிழர்களின் போராட்டத்திற்கு உங்களின் தார்மீக ஆதரவு உண்டா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக கருணாநிதி கூறினார். அதே ஆண்டில் தமிழ்நாட்டில் செயல்பட்ட டெலோ இயக்க தலைவர்களில் ஒருவரான குட்டிமணியை கைது செய்தது. குட்டிமணியை தங்களிடம் ஒப்படைக்கும்படி சிங்கள காவல்துறை அதிகாரிகள் வந்து கேட்டபோது ஒப்படைக்க உத்தரவிட்டவர் முதலமைச்சர் கருணாநிதி. இதன் விளைவாக ஈழப் போராட்டத்தின் இயக்கத்தின் தளபதியில் ஒருவராக திகழ்ந்த குட்டிமணி சிங்கள சிறையில் அடைக்கப்பட்டு 1983 இனக்கலவரத்தின் போது சிறையிலேயே கொடூரமான முறையில் அவர் படுகொலையும் செய்யப்பட்டார். அதற்கு காரணம் கருணாநிதி. இவர் சொல்றாரு, 1987 ஈழத் தமிழர்களின் சம்பந்தம் இல்லாமல் ஜெயவர்தனாவுடன், ராஜீவ் ஜெயவர்தனாவுடன் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, செய்திருந்த போது அதை கண்டிக்க இறுதி வரை கருணாநிதி முன்வரவே இல்லை. கண்டிக்கணும் இல்லை, இது எப்படியா நீங்கள் 2 பேரும் போட்டுக்க முடியும் சம்மந்தப்பட்ட மக்களை விட்டுட்டு அப்படின்னு பேசியிருக்கணும் இல்லை. கருணாநிதி கடைசி வரை பேசவில்லை என்று நான் சொல்லல, ஐயா நெடுமாறன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்போது ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து பதவியை விலகிய விபி சிங் அந்த உடன்பாட்டை மிக கடுமையாக கண்டித்தார். அது மட்டுமல்ல, அந்நிய நாடு ஒன்றின் பிரச்சனையை ஒடுக்க இந்திய அமைதிப்படையை அனுப்பியதை மிக கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் விபி சிங் வந்து சொன்னார். ஆனால் கருணாநிதி அந்த மாதிரி சொல்லவே கிடையாது அப்படின்றாரு நெடுமாறன் அவர்கள். அனுப்பாதுன்னு சொல்லியிருக்கல, எங்கேயோ வடநாட்டில் இருந்த ஒரு தலைவர் விபி சிங்குக்கு அந்த உணர்வு வந்து அது எப்படி நீங்கள் அங்கே அனுப்ப முடியும்னு கேள்வி கேட்டு அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்படின்னா கருணாநிதி அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கணுமா இல்லையா? இதுதான் அவர் நெடுமாறன் அவர்கள் கேட்கறது. அடுத்து 1989 டிசம்பரில் இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு பிரதமர் ராஜீவ் பதவி விலக நேர்ந்தது. அதையொட்டி எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் விபி சிங் பிரதமர் பொறுப்பை ஏற்றார். இலங்கையின் இனப்பிரச்சனை தொடர்பாக ஈழத் தமிழர் தரப்பினர் அனைவரையும் அழைத்து பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க உதவுமாறு கருணாநிதியை பிரதமர் விபி சிங் கேட்டுக்கொண்டார். இந்த இடத்துல தான் ஒவ்வொரு தமிழ் மக்களும், உலகம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் ஈழத் தமிழ் மக்களும் கவனிக்க வேண்டியது. 89 வந்துட்டு ராஜீவ்காந்தி தோற்கடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் புதிய பிரதமராக விபி சிங் பதவியேற்ற உடனே கருணாநிதியை கூப்பிட்டு ஈழத் தமிழ் மக்கள் அந்த அமைப்புகள் எல்லாம் அழைத்து பேசி ஒரு தீர்வை நீங்கள் வந்து எட்டணும், ஒரு தீர்வை எனக்கு சொல்லுங்கன்னு கருணாநிதி கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. அவர் எடுக்கும் முடிவை இந்திய அரசும் ஏற்கும். நீங்கள் கருணாநிதி எடுக்கிற எல்லாரையும் கூப்பிடணும், எல்லா கட்டமைப்பும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவெடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த முடிவை நாங்களும் ஏற்கிறோம், யார் இந்திய அரசும் ஏற்கிறோம் அப்படின்னு கருணாநிதி கிட்ட 89 விபி சிங் சொல்கிறாரு.
அதன்படி அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு இந்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்யும் பொறுப்பு முதல்வர் கருணாநிதி கிட்ட ஒப்படைச்சிருந்தது. அதை ஒட்டி இவர் கருணாநிதி பண்ணுறாரு. கருணாநிதி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, எல்லா அமைப்பினருக்கும் அவர் அழைப்பை கொடுக்குறாரு. கருணாநிதியின் அழைப்பை மதித்து ஏற்று அவருடன் பேசுவதற்காக ஆண்டன் பாலசிங்கமும் அமரர் யோகி உள்ளிட்ட பிரபா தேசிய தலைவர் பிரபாரன் அவர்கள் அனுப்பி வச்சார். அப்புறம் கருணாநிதி தெரிவித்த தீர்வு திட்டம் என்ன தெரியுமா சொல்றாரு. அப்போ இந்திய இராணுவத்தினால் வடக்கு கிழக்கு மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த பொம்மை முதலமைச்சர் வரதராஜ பெருமாளுடன் இணைந்து அம்மாநில நிர்வாகத்தில் பங்கு கொண்டு EBRL இயக்கத்துடன் இணைந்து ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்படுங்கள் என்று ஆண்டன் பாலசிங்கிற்கும் யோகி அவர்களுக்கும் கருணாநிதி அறிவுரை சொன்னார். இதுதான் நடந்தது அன்னைக்கு. எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல், எப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி, இந்த இனம் எந்த விதத்திலும் தனித்து ஒரு அடையாளத்தோடு எழுந்துடக்கூடாது என்ற எண்ணம் எவ்வளவு அழுக்கி ஏறி இருக்கு பாருங்க. சொல்றது நெடுமாறன் ஐயா சொல்றாரு. அது பிறகு இந்திய அமைதி படையுடன் சேர்ந்து கொண்டு EBRL உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடி புரிந்த பெரும் குற்றங்களையும் வரதராஜ பெருமாளின் நிர்வாகம் புரிந்த தவறான செயல்களையும் விரிவாக ஆண்டன் பாலசிங்கம் கருணாநிதியிடம் எடுத்து கூறினார். மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிற அவர்களுடன் இணைந்து செயல்படுவதை மக்கள் ஒருபோதுமே ஏற்க மாட்டார்கள். ஈழத்தில் இருக்கிற அந்த மக்கள் புதிய தேர்தல் நடத்தி அந்த தேர்தலின் மூலம் அதிகாரத்துக்கு வர புலிகள் தயாராக இருப்பதாக. நீங்கள் சொல்ல மாதிரி ஜனநாயக முடிவு வேணும்னா மக்கள்கிட்ட முடிவை விட்டுடுங்க. மக்கள்கிட்ட நாங்கள் எல்லாருமே தேர்தலில் நிற்கிறோம், அவர்களுக்கு யார் வேண்டுமோ மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், அந்த ஜனநாயக முறையை நாங்கள் கட்டுப்படுறோம்னு இவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் யார், ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் யோகி அவர்களும் சொல்கிறாங்க கருணாநிதி கிட்ட. பிறகு செய்தியாளர்களிடம் பேசப்ப இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமது பணி முடிந்து இந்த விஷயத்தை 2 பேரும் சொல்கிறாங்க. ஆண்டன் பாலசிங்கம் இவங்களும் சொன்ன உடனே இதை கேட்டு நிராகரிக்கிறார் கருணாநிதி. அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு அவர் டெல்லிக்கு போகிறார். டெல்லி போய் பிரதமர் VP சிங்கை சந்தித்து இந்த விஷயத்தில் நான் அவங்க கூட பேசினேன், ஆனால் உருப்படியான ஒரு விஷயத்தையும் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறார் கருணாநிதி. இங்கே வந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டன் பாலசிங்கமும் யோகியும் அவர்கள் மேற்கொண்டு அந்த 2 அமைப்பும் மக்கள் விரோத அமைப்பாக அங்கே இருக்கிறது, பெரும் குற்றங்களை செய்து கொண்டிருக்க மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக நிர்வாக ரீதியாகவும் செய்கிறாங்க. அதனால் அந்த இயக்கங்களோடு சேர்ந்து நாங்கள் நிர்வாக பணி செய்ய முடியாது. புதுசாக தேர்தல் நடத்துங்க, தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம், மக்களை எங்களை ஏற்பதா இல்லை நிராகரிப்பதா மக்கள் முடிவு பண்ணிட்டுன்றதை சொன்னதை மாற்றி எந்த ஒரு தீர்வையும் அவர்கள் எட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் சொல்கிறாரு. நான் பேசி பார்த்தா ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப என்னுடைய பணி இதோடு முடிந்து விட்டது. டெல்லியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அங்கேருந்து வரப்போ இங்கே சென்னையிலும் வரப்போ என்னுடைய பணி என்னவோ ஈழ பிரச்சனையில் சொன்னாரோ பிரதமர் VP சிங், அது முடிந்து விட்டது. இனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற பொறுப்பு டெல்லி கிட்ட தான் இருக்குது, யாங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தவர் தான் கருணாநிதி என்று பட நெடுமாறன் சுட்டி காட்டி எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லை, 24/8/1990 கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தமிழக சட்டமன்றத்தில் ஈழ பிரச்சனை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடும் ஒரு தீர்மானத்தை கொண்டு பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார், தனி ஈழம் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு பேசியிருந்தார் கருணாநிதி 1990 8வது மாதம் 24ஆம் தேதி. இவ்வாறு கூறியதையும் பிற்காலத்தில் மறுத்து விட்டார். அவரே கருணாநிதி மறுத்துட்டார். மீண்டும் அவர் முதலமைச்சர் பொறுப்பு வகித்த போது 14/5/2000 செய்தியாளர்கள் கூட்டத்தில் பின்வருமாறு கருணாநிதி சொல்கிறாரு. தனி ஈழம் அமைந்தால் மகிழ்ச்சி என்று கூறியதற்கு அவ்வாறு தனி ஈழம் அமைக்க குரல் கொடுப்பதாக பொருள் கொள்ளக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்காதீங்க. தனி ஈழத்தை அங்கீகரிப்பதும் அங்கீகரிக்காததும் வேறு விஷயம். தனி ஈழம் அமைய தமிழ்நாட்டின் சார்பில் குரல் கொடுப்போம் என்ற பொருளில் அல்ல. தமிழீழம் அமைன்னு சொன்னது தமிழ்நாட்டு சார்பாக சொன்னதாகவும் பொருள் கிடையாது. அங்குள்ள தமிழர்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் தமிழீழம் அமைந்தால் மகிழ்வேன் என்று நான் கூறினேன் ஒழிய வேறு பொருள் அல்ல. எப்படி 90 ஒன்று சொல்கிறாரு, 2000 எப்படி நான் அன்றைக்கி இது சொன்னாது அந்த நோக்கத்துக்காகலாம் சொல்லலைங்க, அப்படிலாம் நான் ஆதரிக்கிறேங்க. அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், அவ்வளோ அதுக்காக தான் நான் சொன்னேன். எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகம் ரத்தத்தில் ஊறி ஓடிட்டு இருக்குது, அதை அம்பலப்படுத்துகிறார் பழ நெடுமாறன். 2 நாட்களில் அடுத்தது 16/5/2000 அவருடைய உள்ள கிடக்கையும் புலிகள் மீதான வெறுப்பையும் அப்பட்டமாக வெளியிட்டார் கருணாநிதின்றார். விடுதலை புலிகள் மூலம் தமிழீழ அமைவதை ஆதரிக்கிறேன் என்று ஒருபோதும் நான் சொல்லவில்லை.
பேச்சுவார்த்தை மூலம் தமிழீழம் அமைந்தால் வரவேற்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். இரண்டிற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி விடுதலை புலிகள் மூலம் தமிழீழம் அமைவதை ஆதரிக்கிறேன் ஒருபோதும் நான் சொல்லவே இல்லை என்றார். அவர்கள் மூலமாக அந்த ஈழம் அமைவதை நான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் இல்லை. ஆனால் அதை அந்த மாதிரி மக்கள் மூலமாக வருவதை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா மத்திய அரசு அப்பப்போ குச்சி விட்டு அவர் நின்றுக்கிட்டே இருக்குங்க. என்ன ரம்பம் பேசுகிற, என்ன ரம்பம் எகுற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவுடனே எஜமான் அப்படியே நான் பணிஞ்சிடுற எஜமான் அப்படின்னு குனியிறது இதுக்கு பேர் அடிக்கடி. இதுதான் நெடுமாறன் அவர்கள் சொல்லி காட்டுறாரு. அடுத்தது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதியை விடுதலை புலிகள் தூதர்கள் சந்தித்து காயமடைந்த போராளிகள் சிகிச்சை பெறவும் தங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி செல்லவும் அனுமதிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இங்கிருந்த பல தலைவர்களும் அந்த கோரிக்கையை கருணாநிதி அவர்களிடம் வைத்திருந்தனர். அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். இங்கிருந்தவங்க யார் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இங்கே அப்போ அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் நாங்கள் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும் எல்லாருமே அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தங்கி மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு இங்கேருந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறதுக்கு அனுமதிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு கருணாநிதி. அதை நம்பி தமிழகம் வந்து பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த போராளிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார் கருணாநிதி. எவ்வளவு பெரிய நயவஞ்சகம் பாருங்க. அதுக்கடுத்தது மருந்துகள் வாங்குவதற்காக புலிகள் கொண்டு வந்த பணத்தையும் பறிமுதல் செய்து பிடுங்கிக்கிட்டாரு. அது விஷயமாக குறித்து 23/7/1997 அன்று மேதகு தலைவர் வந்து எனக்கு எழுதின கடிதத்தில் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதில் மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாருன்னா, அடுத்ததாக எமது போராளிகள் பலர், அதுவும் காயமடைந்து ஊனமடைந்தவர்கள் இன்னும் தமிழக சிறைக்குள் அநியாயமாக அடைபட்டு கிடப்பது எமக்கு ஆழ்ந்த வேதனையை கொடுக்கிறது. 1990 கலைஞரின் காருண்யத்தை நம்பி அவரது வேண்டுகோளின் பேரில் அனுப்பப்பட்ட போராளிகள் தொடர்ந்தும் சிறையில் பூட்டி வைக்கப்பட்டிருப்பது மனிதாபிமானமற்ற செயல் என்று மேதகு தலைவர் நெடுமாறனுக்கு கடிதம் எழுதினதாக குறிப்பிடுறார். பின்னாடி எப்போ 2012 கருணாநிதியை போட்டு சாடுறாரு, கிழின்னு கிழிக்கிறார் தினமணி நாளேட்டில். அடுத்தது நம்பி வந்தவர்களுக்கு கருணாநிதி செய்த கைமாறி இதுதான். தமிழீழத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிங்கள இராணுவம் லட்சக்கணக்கான தமிழர்களை சுற்றி வளைத்து குண்டுமழை பொழிந்தபோது தமிழக மக்கள் கொதித்தெழுந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். இந்திய அரசிற்கு எதிரான உணர்வு வெடித்து வெளிப்பட்டது. இந்திய அரசையும் தனது அரசையும் மக்களின் கோபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் 14/10/2008 அன்று அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றினை கூட்டினார். எப்போ? 14/10/2008 போர் முடிகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும் ரோட்டுக்கு வந்து போராடிக்கிட்டு இருந்தபோது அதை மடை மாற்றுவதற்காக, நசுக்கிறதுக்காகவும், காயடிக்கிறதுக்காகவும் பேருக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டுறாரு. அதை தான் நெடுமாறன் ஐயா சொல்கிறார். 14/10/2008 அந்த கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் வந்து தலைமைச் செயலகத்தில் கூட்டினது. இந்த கூட்டத்தில் இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட இந்திய அரசு ஆவணம் செய்யாவிட்டால் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் தமிழக அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும் என கட்சி தலைவர்களும் வற்புறுத்தினார்கள். நிலைமை சரியில்லாததை கண்ட கருணாநிதி ஒரு நிலைமை ஒரு மாதிரி மாறிட்டு இருக்காது கரியில் அந்த என்னடா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இது என்னப்பா இது நிலைமைலாம் ஒரு மாதிரி கொதிப்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்ட கருணாநிதி ஒரு படி போய் மேலே என்ன சொல்கிறாரு, அமைச்சர்கள் என்ன ராஜினாமா பண்ணுறது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். எல்லாரும் ஒன்று சொல்லிங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு படி போய் நான் சொல்கிறேன் பாரு, இதுதான் கருணாநிதி தானேன்னு சொல்கிறது. அமைச்சர்கள் ராஜினாமாலாம் வேண்டியதில்லை, ஒட்டுமொத்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே ராஜினாமா செய்கிறாங்க தீர்மானத்தை கொண்டு வர கருணாநிதி. அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சது, எல்லோரும் வரவேற்று இது எப்படியும் ராஜினாமா பண்ணிடணும், ஒரு நெருக்கடி இந்திய அரசுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு வரோம். இந்த தீர்மானம் உலகமெல்லாம் தமிழர்கள் மனதில் மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் அன்னைக்கு ஊட்டியது. ஆனால் 12 நாட்கள் கழிவதற்குள் கருணாநிதி தலைகீழான நிலைப்பாட்டை எடுத்தார். 26/10/2008 அன்னைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சென்னைக்கு பறந்து வந்து கருணாநிதியை சந்தித்தார். எப்பவுமே அப்போ வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி ஏதோ மாமனார் வீடு மாதிரியும் அவர் மாப்பிள்ளை மாதிரி நினச்சி வந்து விருந்து சாப்பிட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவார். இங்கே ஒரு போர் நிறுத்தத்துக்காக நான் கடிதம் எழுதுகிறேன்னுவார். அவர் வந்து அப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு வரல, நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு அப்படின்னு கருணாநிதி இங்கே வாசல் இருந்துட்டு முழக்கம் போடுவார். கோபாலபுரத்துலேருந்து பேட்டி கொடுப்பாரு. அங்கேருந்து வந்த பிரணாப் முகர்ஜி அப்படி எதுவும் என்னிடம் பேசவில்லை, அவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லைன்ட்டு அங்கேயே துப்பிட்டு போயிடுவார். இப்படி தான் நடந்துக்கிட்டது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ வந்து 26/10/2008 அன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்துட்டு போன போது இங்கே வந்து
கருணாநிதி தனிப்பட்ட முறையில் ஏதோ சந்திச்சுட்டு பேசி போனார். அப்போல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க, 2G அலைக்கற்றை ஊழல் 1,76,00,000 1,76,000 கோடி. அது என்றதுக்கு நமக்கு தெரியாது. இவ்வளவு ஊழல் முறைகேட்டில் கொஞ்சம் சிக்கி பேச்சு பொருளாக அப்போ அடிபட்டுக்கிட்டு இருந்த நேரம். வராரு பிரணாப் முகர்ஜி, என்ன பேசினாருன்னு தெரியல. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன்னு சொன்னதை அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு பேசி பேட்டி கொடுக்குறாரு. கூட்டுறது எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டி முடிவு எடுத்தீங்க, அதுக்கான அவசியம் இல்லைன்னு எல்லா தலைவர்களும் கூட்டி முடிவெடுத்து பேசுனீங்களா இல்லையா? பேசியிருக்கணுமா இல்லையா? கருணாநிதி அவர்கள் பேசலை, தனிப்பட்ட முறையிலேயே அறிவிச்சிட்டாரு. அப்படி ஒன்று எல்லோரும் பதவி விலக வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அதை சொல்றாரு நெடுமாறன் அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகும். பிரணாப் முகர்ஜி ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதன் மீது முடிவெடுக்க வேண்டிய உரிமை அனைத்து கட்சி தலைவர்களுக்குத்தான் உண்டு. மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அவர்களின் கருத்தை அறிந்துதான் கருணாநிதி முடிவு அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி கட்சியான காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக கருணாநிதி அனைத்து கட்சி கூடி நிறைவேற்றிய தீர்மானத்தை குப்பை கூடியில் எடுத்து வீசினார். இதன் விளைவாக அடுத்த நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் ஆட்சியை இழந்தார். புரியுதில்லை உங்களுக்கு? எதிர்கட்சியான பிறகு ஆட்சி போயிடுச்சு இல்லை, 2011 அடின்னு அடித்து மெரிச்சு துவைச்சி போட்டாங்க மக்கள். குப்பைக்குள்ள கசக்கி காகிதமாக போட்டாச்சு திராவிடத்தை, ஒரு துரோக கும்பலை, திமுகவை. அப்படி தான் சொல்லணும் நாங்கள் இல்லை. அன்றைக்கி இதே நெடுமாறன் அப்படி தான் சொன்னார், வைகோ அதுதான் சொன்னார். நான் எதுவும் புதுசாக சொல்லவே இல்லை. சதிகார சண்டாளன், காட்டி கொடுத்த துரோகி, இதெல்லாம் சொன்னது நம்ம வைகோ. இதில் நெடுமாறனுக்கும் உடந்தை இப்படிலாம் எழுதி பேசிக்கிட்டு இருந்தார் அவரும். அதுக்கு பிறகு கடந்த முறை எதிர்கட்சியான பிறகு மீண்டும் தமிழீழ பிரச்சனை பேச தொடங்கினார். எப்போ எதிர்கட்சியான பிறகு 18/4/2012 அன்னைக்கு அவர் வெளியிட்ட அறிக்கையில் திரும்பவும் பாருங்க, போனாய் அழுவுற சத்தம் கேட்குதுங்களா? சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அந்த அர்த்தத்தில் இலங்கையில் தமிழீழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஆதரவு தர வேண்டும் என வற்புறுத்தினார் கருணாநிதி. எப்போ எல்லாம் ஆயிடுச்சு முடிச்சுட்டு பிற்பாடு 2011 மக்கள் தூக்கி குப்பைக்கூடுகளை போட்ட பிற்பாடு 2012 இந்த வார்த்தையை சொல்றார் கருணாநிதி. இப்போது ஈழத்தை உருவாக்கும் பணியில் மீண்டும் ஈடுபட போவதாக, அதை விரைவில் காண்பதற்காகவே தான் உயிரை விட விரும்புவதாகவும் உருக்கமான வசனம் பேசியிருக்கிறார் கருணாநிதி. இதெல்லாம் சொல்லிட்டு வருது நான் இல்லையா, பழைய நெடுமாறன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 3 முறை அவர் பதவி வைத்த காலகட்டத்தில் தமிழீழத்துக்கு ஆதரவாக ஒன்றும் செய்ததில்லை. இவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் மத்திய அரசு செயல்பட்ட வேளையில் கூட அதை நிர்பந்தித்து ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்க்க இவர் எதுவும் செய்யவில்லை. மாறாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் மத்திய அரசு என்ன நிலைப்பாடு இருக்கின்றதோ அதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என பலமுறை வெளிப்படையாக அறிவித்தவர் கருணாநிதி. சோற்றுக்கு ஊறுகாயை தொட்டுக்கொள்வதைப் போல தமிழீழ பிரச்சனையை தன்னல அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டதுதான் கருணாநிதியினுடைய தவிர வேற எதுவும் இல்லை, வேற எதையும் உருப்படியாக செய்ததில்லை என்றார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என நாமக்கல் கவிஞர் பாடிய பாடல் கருணாநிதிக்காகவே எழுதப்பட்டதாக தோன்றுகிறது. நன்றி. தினமணி 27/6/2012 நெடுமாறன் இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். தேடந்தில் முக்கியமாக 2 கண்ணில் இது பட்டது. ஒன்று நிறைய தேடி நிறைய எடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேதி 27/6/2012 எழுதுனதான் வாசித்து முடித்தேன். இப்போ அடுத்தது 28/8/2012 இன்னொரு கடிதத்தை தினமணிக்கு எழுதுகிறார் பழ நெடுமாறன். அதில் என்ன சொல்கிறாரு? ஈழத்தமிழர்களுக்குள்ள உரிமைகளை எல்லாம் கிடையாது என்று சொல்லி எதேச்சிகாரத்தை வீழ்த்திட இலங்கை தமிழர்களின் மீட்சிக்காக தனி தமிழ் ஈழம் விரைவில் உருவாக விழுப்புரத்தில் டெசோ மாநாடு நடைபெறும் என்று கருணாநிதி இவர் எப்பவுமே கலைஞர் அது இதெல்லாம் நெடுமாறன் அவர்கள் சொல்கிறதே கிடையாது. கருணாநிதி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை சொல்கிறாரு, அந்த மக்களினுடைய விடுதலைக்காக மீண்டும் ஈழத்தை அமைய வேண்டும், டெசோ மாநாடு நடைபெறும்னு சொல்லிட்டு கருணாநிதி தனது 89வது பிறந்த நாளையொட்டி 3/6/2012 அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சூளுரைத்தார். அத்துடன் அவர் நிற்கவில்லை. 9/6/2012 அன்று திருவாரூரில் நடைபெற்ற தனது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழீழம் உருவாக வேண்டும், அதை விரைவில் காண வேண்டும், அதற்காகவே வாழ விரும்புகிறேன், அதை கண்ட பின் உயிரை விடவும் காண்பதற்காகவும் உயிரை விடவும் விரும்புகிறேன் என முழங்கினார்.
அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் சென்னைக்கு வந்து கருணாநிதியை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு அவர் சுருதி இறங்கியது. கருணாநிதி சுருதி இறங்கி போச்சான். 27/7/2012 அன்று மாநாட்டிற்கான அறிவிப்பை வெளியிட்டார். ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு என மாநாட்டிற்கு பெயர் சூட்டப்பட்டது. தமிழீழம் என்ற பெயர் காணாமல் போயிற்று. விழுப்புரத்தில் நடைபெறவிருந்த மாநாடு சென்னைக்கு மாற்றப்பட்டது. மாநாட்டில் மத்திய அமைச்சர்களான சரத்பவார், ஃபரூக் அப்துல்லா ஆகிய இந்திய கட்சிகளின் தலைவர்களான ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் கலந்து கொள்வதாக விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் ராம்விலாஸ் பாஸ்வானை தவிர மற்ற எந்த தலைவர்களும் இந்திய அரசிலிருந்து கலந்து கொள்ளவில்லை. அதே போல தமிழீழத்திலிருந்து மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட 7 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பதாக கருணாநிதி அறிவித்தார். மாநாட்டிற்கு முதல் நாள் 11/8/2012 அன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, மாநாட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பிய வெளிநாட்டினர் அனைவருக்கும் மத்திய அரசு விசா வழங்கியுள்ளதாக அறிவித்தார். ஆனாலும் தமிழ் ஈழத்திலிருந்து யாரும் வரவில்லை. உலக நாடுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க தமிழர்கள் ஒருவரும் கலந்து கொள்ளவில்லை. எங்கே தான் உட்காந்துக்கிட்டு வைகோ, நெடுமாறன் எல்லாம் மாற்றி மாற்றி ஃபோன் அடித்து ஊருக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பேசி இது டெசோ மாநாடு, கருணாநிதி நாடகம் ஆடுறாரு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கலந்துக்காதீங்கன்னு இவங்க தான் அடித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பேரில் தான் அவங்க யாரும் வரல. அது பிறகு என்ன நடக்குதுனாக்கா, சிங்கள கட்சியான நவசமாஜ் கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கருணரத்னே என்பவர் மட்டும் இங்கே வந்து கலந்து கொண்டார் டெசோ மாநாட்டில். அதிர்ச்சி ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஐயா சொல்கிறாரு நெடுமாறன் ஐயா. இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண ஐநாவை வேண்டிக் கொள்ளும் தீர்மானம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மறுநாள் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இத்தீர்மானத்தை அவர் மறுத்து பேசினார். யாரு? விக்ரமபாகு கருணரத்னே அவர் வந்து மறுத்து பேசினார். ஐநாவால் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, இத்தீர்மானத்தினால் எந்த பயனும் ஏற்படாது, ஈழத்தமிழர்களின் அவல நிலைக்கு காரணமான காங்கிரஸ் கூட்டணி அரசிலிருந்து திமுக வெளியேறினால் மட்டுமே தீர்வு காண முடியும். அதற்காகவே, அதை சொல்வதற்காகவே நான் டெசோ மாநாட்டில் கலந்து கொண்டேன். இலங்கையிலிருந்து வந்தவர் அவர் ஒருவரே, அவரும் இப்படி தான் ஒன்று சொல்லிட்டு போனதா, இப்படி தான் சொல்லி மானத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் கருணாநிதியை. நீ ஐநாவெல்லாம் போய் வலியுறுத்தாத, காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து நீ வெளியில் வந்திருப்பா, வெளியில் வந்துட்டு போராடினீங்கன்னாவே சரியாக போயிடும், இதை சொல்வதற்காகத்தான் நான் இலங்கையிலிருந்து வந்தேன் அப்படின்னு அவரே ஒரு சிங்கள கட்சியை சேர்ந்த அவரே வந்து பேட்டி கொடுத்துட்டு போனதா நெடுமாறன் ஐயா அந்த கட்டுரையில் குறிப்பிடுறாரு. அடுத்தது, தமிழீழ விடுதலையை ஆதரித்து டெசோ மாநாட்டில் எத்தகைய தீர்மானமும் நிறைவேற்றக்கூடாது என மத்திய அரசு கூறிய போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் பணிந்து போன கருணாநிதியை மத்திய அரசு மீண்டும் தலையில் கொட்டியது. மாநாட்டிற்கான தலைப்பிலிருந்து ஈழம் என்ற சொல்லை நீக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை எச்சரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைத்தது. பிறகு பிரதமரிடம் நேரடியாக பேசி கெஞ்சி கூத்தாடிய பிறகு அதற்கு அனுமதி கிடைத்தது. டெல்லியில் இவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த மாநாடு அம்பலப்படுத்தி விட்டது. இவர் சொல்லி நடக்குது டெல்லியில், அந்த மாநாட்டில் தெரிஞ்சிச்சுல்ல. வடக்கிருந்து வர சொல்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வர சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ஏன் 2009 போரை நிறுத்த முடியவில்லை? இதுதான் கேட்குறாரு ஐயா நெடுமாறன். அடுத்தது, 2009 ஆண்டில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் சிங்கள இராணுவம் சுற்றி வளைத்து கொண்டு குண்டு மழை பொழிந்தபோது அவர்களை காப்பாற்றும் அதிகாரம் கருணாநிதியிடம் இருந்தபோது என்ன செய்தார்? இன்றைக்கி நிறைய யோக்கியவான்களாம் வந்துட்டு கருணாநிதி என்ன பண்ண முடியும், சோனியா காந்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்கள கூட்டணியில் இருந்துக்கிட்டு. இந்த யோக்கியவான்களுக்கு அன்னைக்கு நெடுமாறன் ஐயா அவர்கள் நெத்தி பொற்று அடித்த மாதிரி சொல்கிறாரு, செய்யக்கூடிய அதிகாரத்திலிருந்து கருணாநிதி செய்ய தவறினார். பிரதமரும் உள்துறை அமைச்சர் சிதம்பரமும் தொடர்பு கொண்டு இவர்களிடம் பேசினார்கள். கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை என சிங்கள அரசு அறிவித்திருப்பதாக கூறியதை ஒட்டி உண்ணாவிரதத்தை திரும்ப பெற்று 6 மணி நேரத்தில் வீடு திரும்பினார் கருணாநிதி. ஆனால் நடந்தது என்ன? அன்று மாலையே சிங்கள இராணுவம் பீரங்கிகள் மூலமும் விமானம் மூலமும் குண்டு வீசி தாக்கி ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை படுகொலை செய்யப்பட்டார்கள். உண்ணாவிரத நாடகம் அம்பலமானது. டெசோ மாநாட்டிற்கு அகில இந்திய கட்சிகளை சேர்ந்த பல தலைவர்களையும் பல நாடுகளையும் சேர்ந்த பிரதிநிதிகளையும் வரவழைக்கும் செல்வாக்கு படைத்த கருணாநிதி முள்ளிவாய்க்காலில் அப்பாவி தமிழர்கள் படுகொலைக்கு ஆளான போது அதை தடுத்து நிறுத்த எந்த தலைவர்களை ஒன்று திரட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த முன்வரவில்லை. யாருமே திரட்டி இப்படி அழுத்தம் கொடுக்க முன்வரவில்லை. ஆனால் இப்பொழுது செத்து சாம்பலான பிறகு மாநாட்டை கூட்டுகிறாராம் கருணாநிதி.
ஐநா மனித உரிமை ஆணையத்தால் 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளபடி இலங்கை அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஐநா மனித உரிமை ஆணையம் மேற்பார்வை குழுவை நியமிக்க வேண்டும் என மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, டெசோ மாநாட்டில். ஆனால் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நீர்த்து போக வைத்தது இந்திய அரசே என்பதையும் அதன் விளைவாக ஐநா தீர்மானம் செயலற்று கிடக்கிறது என்பதையும் அடியோடு மறைத்திருக்கிறார் கருணாநிதி. சொல்லணும்ல, அந்த கருணாநிதி மறைச்சிட்டாரு. ஆனால் இங்கே வந்து தீர்மானம் போட்டுன்னு ட்ராமா ஆடுறாருன்றாரு. ஐநா மனித உரிமை குழுவின் சார்பில் சர்வதேச குழு ஒன்று அமைக்கப்பட்டு போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஐநா அவையை வற்புறுத்தும் மற்றொரு தீர்மானத்தையும் மாநாடு நிறைவேற்றியுள்ளது, டெசோ மாநாடு. போர் குற்றவாளிகள் என்று 19ஆக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர முதலாவது குற்றவாளியான ராஜபக்சேவின் பெயரை தீர்மானத்தில் குறிப்பிட இந்த மாநாடு, கருணாநிதி நடத்திய டெசோ மாநாடு தயங்கியுள்ளது, தவறி இருக்கிறது. ராஜபக்சேயை போர் குற்றவாளியாக விசாரிக்க வேண்டும் என மேற்கு நாடுகள் குரல் எழுப்பிய போது இந்தியா ராஜபக்சேயை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. இதற்கு எதிராக தமிழக கட்சிகள் குரல் எழுப்பிய போது கருணாநிதி கள்ள மௌனம் அமைதி காத்தார் என்றார். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் வாழும் பெரும்பாலான தமிழர்கள் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் மரத்தடியிலும் திறந்த வெளியிலும் முடங்கி கிடக்கின்றனர். தமிழ் மக்களின் நிலங்களும் வீடுகளும் வன்பறிப்புக்கு ஆளாகியுள்ளன. இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டும் முயற்சியாக ஐநா மன்றம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்தி இருக்கிறது. யாரு? கருணாநிதி போட்ட மாநாடு. இப்போது ஈழத்தமிழர்களின் முன்வேலி முகாம்களில் முடக்கப்பட்டிருக்கும் மக்கள் குறித்து தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பு உருவானதால் அதை நீர்த்து போக செய்வதற்காக அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்பினார். 4 நாட்கள் அங்கிருந்து பிறகு 14/10/2009 அன்று இக்குழு சென்னை திரும்பியது. இக்குழுவின் சார்பில் முதலமைச்சர் கருணாநிதி பின்வரும் அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் முகாம்களில் உள்ள அனைத்து மக்களும் 3 மாதத்திற்குள் முழுமையாக விடுவிக்கப்பட்டு அவரவர் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என உறுதியளித்தார்களாம் அங்கே ராஜபக்சே. அதை இங்கே ஒரு சொல்றார் கருணாநிதி. ஆனால் 3 ஆண்டு ஆயிடுச்சு. 3 ஆண்டுகள் ஆன பிறகும் அவருடைய நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது என்பதையும் 3 மாதங்களில் அனைவருக்கும் விடிவு கிடைக்கும் என முன்பு வெளியிட்ட அறிக்கை திசை திருப்பலான அறிக்கை என்பதை டெசோ தீர்மானத்தின் மூலம் கருணாநிதியை ஒப்புக்கொண்டுள்ளார். எவ்வளவு நாடகம் ஆடி இருக்கிறார்ன்றது ஐயா நெடுமாறன் தான் போட்டு வரி சொல்றார். ஒன்று இருக்கு, சிங்கள இராணுவ கொடும் முகாம்களில் உள்ள தமிழர்களின் பரிதாப நிலையை கண்டு இன்று கண்ணீர் வடிக்கும் கருணாநிதி எந்த மாநிலத்திலும் இல்லாதபடி தமிழகத்தில் சிறப்பு முகாம் என்ற பெயரில் கொடுமையான சிறைகளை உருவாக்கி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த ஈழத் தமிழர்களையும் அதிகளாக தஞ்சம் புகுந்த ஈழத் தமிழர்களையும் அடைத்து வைத்து எந்த விசாரணையும் இல்லாமல் ஆண்டு கணக்கில் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அதற்கு கருணாநிதியின் பதில் என்ன? நான் கேட்கல சாமி, ஐயா கேட்குறாரு. இப்போ அவங்களுடைய மகன் ஸ்டாலின் தான் அதுக்கு சொல்லணும். நெடுமாறன் இன்னைக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்கிறார்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு. நாளைக்கு அந்த திருச்சி ஒன்று மற்ற இடத்துல கூப்பிட்டு இந்த சிறப்பு முகாம்னு ஒன்று வச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்கு மேலாமல் 15 வருஷத்துக்கு மேலாமல் நிறைய போராளிகள் உள்ளே வச்சுக்கிட்டு பொதுமக்களையும் ஈழ மக்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்குல்ல. உடனே தப்பு செய்தாங்கனாக்கா உடனே கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்புங்க. அவங்க வழக்கறிஞர் வச்சு வாதாடட்டும். தப்பு நடந்தால் சிறை தண்டனை நீதிமன்ற தண்டனை கொடுத்துட்டு சிறையில் அனுபவிக்கட்டும். எந்த விசாரணையும் கிடையாது. சிறப்பு முகாமில் தூங்கி போட்டுறது கருணாநிதி ஆரம்பித்த சிறப்பு முகாம் இன்றைக்கும் இருக்குது. நெடுமாறன் ஐயா இன்றைக்கி போய் ஆதரவு கொடுக்குறாருல, ஸ்டாலின் தான் முக்கியம் நமக்கு. அந்த ஸ்டாலின் சிறப்பு முகாமை நீக்குவாரான்னு இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டு நெடுமாறன் ஐயாவுடைய அறிக்கையை நான் தொடர்றேன். தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கும் ஈழவேந்தன் சிவாஜிலிங்கம் போன்ற ஈழத் தமிழர் தலைவர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் தமிழகத்தை விட்டு வெளியேற்றியது கருணாநிதி அரசு. உடல்நலமின்றி சிகிச்சைக்காக தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்ட பிரபாகரனின் தாயார் அவர்களை, மூதாட்டி பார்வதி அம்மையார் அவர்களை கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் வந்த விமானத்திலே திருப்பி அனுப்பியது கருணாநிதி. ஈழத் தமிழர்களின் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கியதில் ராஜபக்சேவுக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு? அடுத்தது, இலங்கை இராணுவத்திற்கும் இந்தியாவிற்கும் பயிற்சி அளிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு மாநாடு வேண்டிக் கொண்டிருக்கிறதுன்னு டெசோ மாநாட்டில் போடுறாரு. ஆனால் 2003 2008 வரைக்கும் சிங்கள இராணுவத்துக்கு 53% வீரர்களுக்கும் காவல்துறைக்கு இங்கே தான் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கருணாநிதி அதிகாரத்தில் இருக்கிறார். இது என்ன கொடுமை? இது ஐயா நெடுமாறன் சுட்டி காட்டுறாரு, நம்ம சொல்லலைங்க. இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் கொண்டவர் தான் கருணாநிதின்றார் ஐயா நெடுமாறன்.
இங்கே டெசோவில் இப்போ மாநாடு போடுறீங்க 2012 அதிகாரம் போன பிற்பாடு. ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளே இருக்குது இல்லை? இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முடிவுக்கு வரோம். போர் வெற்றி விழாவையொட்டி கொழும்புவில் நடத்தப்பட்ட சிங்கள இராணுவ அணிவகுப்பில் இந்தியா கொடுத்த ராடார் கருவிகள் 40 மில்லிமீட்டர் பீரங்கிகள் 70 ரக விமான எதிர்ப்பு ரக பீரங்கி ஆகியவை பகிரங்கமாக ஊர்வலத்தில் கொண்டு வரப்பட்டது. வெற்றி ஊர்வலத்தில் கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு மக்களின் காட்சிக்காக வைக்கப்பட்டது. இந்தியா கொடுத்த கப்பல். இந்திய இராணுவத்தின் முன்னாள் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் சதீஷ் சந்திரா சிங்கள இராணுவத்தின் ஆலோசகராக பொறுப்பேற்றார். இதெல்லாம் கருணாநிதி அந்த 2009 அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இவர் 2000 டெசோ மாநாடு நடத்தி நாடகம் போட்டுட்டு இருக்கிறார். சதீஷ் சந்திரா சிங்கள இராணுவத்தின் ஆலோசகராக பொறுப்பை ஏற்றார். இதற்கு இந்திய அரசு அனுமதி கொடுத்தது. இதெல்லாம் கருணாநிதிக்கு தெரியாமல் நடந்ததா கேட்குறாரு. 2011 வரைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு நல்ல அதிகாரத்தில் அமைச்சர் பதவியை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்ப இவரிடம் கேட்காமல் ஒன்றிய அரசு இதை செய்திருக்குமான்னு கேட்குறாரு நெடுமாறன். நான் கேட்கல, நெடுமாறன் ஐயா கேட்குறாரு. போர் நிறுத்தம் செய்யும்படி இந்திய அரசு ஒருபோதும் இலங்கையிடம் கூறவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்தியா நடத்த வேண்டிய போரை இலங்கை நடத்தியிருக்கிறது என்று ராஜபக்சே வெற்றி விழாவில் பகிரங்கமாக அறிவித்தார். இந்தியா விடுதலை புலிகளை ஒழிக்க கூடுதலான ஆதரவையும் உதவிகளையும் எங்களுக்கு வழங்கி வருகிறது. எப்போதுமே இந்தியா எங்கள் பக்கமே செயல்படும் என இலங்கையின் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் பசில் ராஜபக்சே கூறினார். 10/6/2009 அன்று வெளியுறவுத்துறை செயலாளரான சிவசங்கர மேனன் இலங்கை இனப்பிரச்சனையில் இனி என்ன செய்ய வேண்டும் என்று இலங்கைக்கு சொல்ல மாட்டோம். அப்படி சொல்வது இந்தியாவின் வேலை அல்ல. ராஜபக்சே என்ன முடிவெடுத்தாலும் அதை இந்தியா வழக்கம் போல் ஆதரிக்கும். இலங்கையின் பாதுகாப்பு இந்தியாவின் பாதுகாப்புடன் பின்னி பிணைந்து இருக்கிறது. இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது இந்தியா பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று சிவசங்கர மேனன் கூறினார். இந்திய அரசு வெளிப்படையாகவே சிங்கள அரசுக்கு இராணுவ ரீதியாக எல்லா உதவிகளையும் செய்தபோது அதை தமிழக மக்களிடமிருந்து மூடி மறைக்க கருணாநிதி உதவினார். 2011 வரைக்கும் உதவியாக இருந்தார். போர் நிறுத்தம் செய்யும்படி இலங்கை அரசை வலியுறுத்தி இந்திய அரசு வலியுறுத்தி இருப்பதாக பலமுறை மக்களிடம் தமிழக மக்களிடம் சொல்லி ஏமாற்றி நாடகம் ஆடினார். முள்ளிவாய்க்கால் அவலம் நடைபெற்ற பிறகு 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் டில்லி வந்த ராஜபக்சேவுக்கு இந்திய அரசு ரத்தன கம்பள வரவேற்பு கொடுத்தது. மகிந்த ராஜபக்சே டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியில் ரத்தன வரவேற்பு கொடுத்தாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்தியாவுடன் 7 உடன்படிக்கைகளில் அவர் கையெழுத்திட்டார். சிங்களரின் மேலாண்மைக்கு அடங்கி அழியும்படி ஈழத்தமிழர்கள் கை கழுவி விடப்பட்டனர். ஈழத்தமிழரை பலி கொடுத்தாவது ராஜபக்சேவை திருப்தி செய்வதில் இந்தியா முனைந்தது. தமிழரின் இரத்த கரை படிந்த கரங்களுடன் இந்தியா வந்த ராஜபக்சேவுடன் மத்திய அரசு உடன்பாடுகளை செய்து கொண்டதை திமுக கருணாநிதி கண்டிக்க முன்வரவில்லை. சொல்றது நெடுமாறன் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு, மறந்துடாதீங்க. டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கவில்லை என்றால் கருணாநிதி என்ன செய்ய போகிறார்னு அன்னைக்கு கேட்டார். 12ல் கேட்குறாரு இதெல்லாம் ஐயா நெடுமாறன். சரி, நிறைவேற்றலை, என்ன பண்ண போறாரு கருணாநிதி? ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதை தான் சொல்கிறாரு என்ற கேள்விக்கு கருணாநிதியிடமிருந்து பதில் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அவர் ஆட்சியை இழந்திருக்கலாம், கருணாநிதி ஆட்சி இழந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் டெல்லியில் ஆளும் கூட்டணியில் அவர் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்ந்தார். 2012 மத்திய அமைச்சரையில் அவரது மகன் உட்பட திமுகவை சேர்ந்த பலர் அங்கம் வகிக்கிறார்கள். அழகிரி, அடுத்தது தயாநிதி உள்ளிட்ட எல்லோரும் பங்கு வகிக்கிறாங்க. ஈழத்தமிழர் துயர் துடைக்க அவர்கள் மூலம் டெல்லியை வற்புறுத்தி இருக்கலாம் கருணாநிதி. தங்கள் கோரிக்கையை ஏற்க டெல்லி தவறுமானால் திமுக அமைச்சர்கள் பதவி விலகி வெளியேறுவார்கள் என்ற என்ற அழுத்தத்தை கொடுத்துருக்கிறது தான் அரசியல் நாணயமாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு முச்சந்தியில் போய் டெசோ மாநாடு போகிறதெல்லாம் முச்சந்தியில் போடக்கூடியதெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரி முச்சந்தியில் கூட்டி மாநாடு நடத்துவது எதற்காக, யாரை ஏமாற்ற? டெசோ நாடகம் முடிந்து விட்டது. கருணாநிதியின் ஈழக்காவலர் வேடமும் கலைந்து விட்டது. இதற்கு வச்ச தலைப்பு என்னன்னா, நாடகம் முடிந்து விட்டது, வேடம் கலைந்து விட்டது. இது ஒரு சிறு புத்தகமாகவே வெளிவந்தது. இதெல்லாம் நாங்கள் நைட்டோட நைட்டு தேடி எடுத்து படித்து இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பலை நெடுமாறன் அவர்கள் இன்றைக்கி ஆதரிச்சிருக்கிறார்ன்றது அவருக்கு நினைவூட்ட வேண்டியதாக இருக்குது. அவருடைய ஒற்றை நோக்கம் தமிழ் தேசியம் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் தலை தூக்கிவிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் தான் இல்லாமல் பிறர் பெயரில் குறிப்பாக சீமான் தலையெடுத்துடக்கூடாது. அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய மணியரசன் அவர்கள்லாம் மேலே வந்துடக்கூடாது.
கருணாநிதி திரும்ப அவங்க காயடிக்கிற வேலையை செய்தது போல் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களும் பண்ணணும். இப்படி இந்த நிறைய உள்நோக்கத்தோட ஐயா பேசியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஐயா 100 வயசை தாண்டி இன்னும் வாழணும். அவர் கண்ணெதிர்க்கவே இங்கே இந்த தமிழ் தேசிய எழுச்சி இன்னும் பெரிய அளவில் வர்றதை அவர் கண்ணால் பார்க்கணும். துரோகம் செய்த கும்பல் வீழ்த்தப்படுவதை மீண்டும் மீண்டும் அவர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு 100 வருஷம் அவர் வாழணும் நல்ல நினைவாற்றலோட. இந்த துரோக கும்பல் வீழ்த்தப்படுவதை திரும்ப திரும்ப அவர் பார்க்கணும். இதுதான் என்னுடைய சார்பாக நான் முன்வைக்கிற அந்த கருத்து. ஏன்னா அவருடைய அறிக்கைகள் அவ்வளவும் நான் தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட கடும் குற்றச்சாட்டுகளை வைத்தவர் இன்னைக்கு என்ன தேவை வந்தது? எதையாவது ஒன்று மாறி இருக்குதா சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இவர்கள் மாற்றிவிட முடியுமா? இதிலிருந்து அந்த துரோகம் அப்படியே நீடிக்கிறது. காங்கிரஸ் போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி இந்த துரோகத்தெல்லாம் செய்துன்னு ஐயா நெடுமாறன் அவர்கள் சொல்கிறாரா? தமிழ் மொழி இதெல்லாம் மாறிடும்ன்றாரு. தமிழ் ஏதோ இப்போ கருணாநிதி அரசால் இந்த ஸ்டாலின் அரசால் அப்படியே சீன பெருஞ்சோறு போட்டு தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதா? தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டிலாம் ஹிந்தி கிளாஸ் போயிட்டுருக்குது. திமுக கும்பல் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஐயாவுக்கு தெரியாதா? தமிழ் பெயர் தமிழ்நாட்டில் இந்த தலைநகரத்திலே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழில் வைங்க அப்படின்னு பேரழிப்பு போராட்டத்தை நடத்தினவங்களை இந்த திமுக அரசு தூக்கி சிறையில் வைக்கிது ஏன்னு கேட்கலாம் ஐயா நெடுமாறன். இதெல்லாம் தெரியாதா அவருக்கு? எந்த அடிப்படையில் இந்த திமுக அரசுக்கு, இந்த ஸ்டாலின் அரசுக்கு இவர் ஆதரவு கொடுத்தாரு? அதுதான் நம்முடைய கேள்வி. இப்பொழுது மீண்டும் ஒரு அதிர்ச்சியோடு நான் முடிக்கிறேன். நாடகம் முடிந்து விட்டது, வேடம் கலைந்து விட்டது. அன்று கருணாநிதிக்காக நெடுமாறன் அவர்கள் எழுதின அந்த தலைப்பு இன்று அவருக்கும் பொருந்துகிறது. அதை சொல்லி நம்ம முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.